மாயா, வரப்போற மருமகளுக்கு குடுக்கறதுக்காக நான் கொஞ்சமா நகையெல்லாம் வாங்கி சேர்த்து வச்சிருந்தேன். அப்பவே இத நான் உன்கிட்ட கொடுத்துருக்கணும். குடுக்கல. சரி, இப்ப தரேன், வாங்கிக்கோமா. இல்ல அத்த, எதுக்கு இதெல்லாம்? புடிமா, புடின்னு சொல்றல, புடி. சீனு, எப்படிடா இருக்கு? அம்மா நல்லா இருக்குமா? உனக்கு பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கு அத்த. நல்லா இருக்குல்லம்மா. சரி, இந்தா இத உன் பீரோல வச்சுக்கோ. பரவாயில்லம்மா. அட 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 அட, கண்கொள்ளா காட்சியா இருக்க. இப்படி ஒரு காட்சியை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடியே மாயாவை நீ மருமகளை ஏத்திருந்தேன்னா நம்ம வீட்டுல இவ்வளவு குழப்பமே வந்திருக்காது. ஒத்துமையா சந்தோஷமான குடும்பமா இருந்திருக்கலாம். சரி, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இப்பவாச்சும் மனசு மாறி மாயாவை மருமகளை ஏத்துக்கிட்டல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். நீ வேணா பாரு, இனிமே நம்ம வீட்டுல சந்தோஷத்துக்கு குறைச்சலே இருக்காது. ஏங்க, உங்களுக்கு என் மேல கோபம் ஒண்ணும் இல்லல்ல? சே 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 சே, அன்னைக்கு இவங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொன்னப்ப நான் கோபப்பட்டேன். ஆனா எல்லாத்தையும் உணர்ந்து இப்ப நீ திருந்திட்டேங்கிறப்ப என் கோபம் எல்லாம் மறைஞ்சிருச்சுமா. இனி எதுக்காச்சும் மச்சான் உன்னை சவுக்கு எடுத்து அடிக்க வந்தா, ஏன் மச்சான் என் பொண்டாட்டி அடிக்கிறேங்கன்னு அவரையே நான் எதிர்த்து கேள்வி கேட்பேன். அவர் அடிக்கிற அளவுக்கு நீ மறுபடியும் தப்பு பண்ணாம இருந்தா கண்டிப்பா நான் அவர் எதிர்த்து கேள்வி கேட்பேன் பத்மா. ஐயோ, நான் எதுக்குங்க மறுபடியும் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண போறேன்? நீங்க 3 பேரும் பழைய கோபத்தெல்லாம் மறந்து என்னை ஏத்துக்கிட்டீங்களே, இப்பதாங்க எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. கண்ணி, இந்த வீட்ல நீங்களும் நானும் ஒன்னாவே இருந்து நிறைய சாதிச்சிருக்கோம். ஆனா இப்போ நீங்க நல்லவங்களா மாறி என்ன தனியாளா விட்டுட்டீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம ஏன் ஒன்னா செயல்பட்டோன்னு யோசிச்சு பாருங்க. இந்த வீட்டுல எப்பவுமே ஜானகி அக்காவுடைய அதிகாரம் தான் ஓங்கி இருக்கும். ரகுராம் மாமா ஜானகி அக்காவுடைய பேச்ச மட்டும் தான் கேட்பாரு. எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் ஒரு முடிவெடுப்பாரு. வீட்டோட கொத்து சாவி கூட அவங்க கிட்டதான் இருக்கும். ஏதோ நம்ம இந்த வீட்டுல ஒரு எடுப்பொடியாவும் ஒரு அடிமையாவும் தானே வேலை செஞ்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்னைக்குமே மாற போறதில்ல. இப்போ நீங்க உங்க அண்ணனுக்கு உண்மையான தங்கச்சியா வேற ஆயிட்டீங்க. நம்ம உரிமைக்காக சண்டை போடுறதுக்கு எனக்கு துணையா இனிமே நீங்க வரவும் மாட்டீங்க. இனிமே எனக்காக மா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். பார்வதி, சிவா இங்க? அவரு ஒரு வேலை விஷயமா மில்லுக்கு போயிருக்காரு மாமா. போன் பண்ணி நான் விஷயத்த சொன்னேன். இப்ப என்னால வர முடியாது, நீ என்ன விஷயம்னு அண்ணன் கிட்ட கேட்டு வச்சுக்கோ, நான் வந்ததும் பேசிக்கிறேன்னு சொன்னாரு. சரி, பரவாயில்ல. நமக்கு பூர்வீகமா வந்த அப்பா அம்மா சொத்தை அது வெறும் இடமா போட்டு வைக்காம அந்த இடத்தை வித்து எல்லாருக்கும் பணமா கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். என்னைக்குமே நம்ம குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமா இருக்கணுங்கிறதா என்னோட விருப்பம். ஆனா சொத்தை வித்து ஏன் அதை பிரிச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும்ல. ஒருத்தர் படிச்சிருப்பாங்க, சிலருக்கு வேலையில நல்ல அனுபவம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும். உங்க திறமைகளை எல்லாம் நம்ம ரைஸ் மில்லு, விவசாயம்னு எல்லாம் ஒரே தொழில முடங்கறத நான் விரும்பல. அவங்க உங்களுக்கான திறமைகளை பயன்படுத்தி
பிடிச்ச வேலையை செஞ்சு எல்லாரும் நல்ல முன்னுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பா இதை கொடுக்கலாம்னு நினைச்சேன். உங்களோட விருப்பம் எது வேணும்னாலும் இருக்கலாம். நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அதை செய்யறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. நீங்க விருப்பப்பட்ட விஷயத்த செய்யலாம். சொந்தமா ஒரு தொழில் பண்ணி உழைச்சு சம்பாதிச்சு உங்க கையில பணம் கிடைக்கிறப்போ அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. அது மூலமா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், உங்க சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்கணும். இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் இந்த முடிவெடுத்தேன். அதுக்காக சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டேன், எல்லாரும் பிரிஞ்சு போயிடுங்கன்னு அர்த்தம் இல்லை. நம்ம குடும்பம் என்னைக்குமே ஒத்துமையா சந்தோஷமா ஒரு கூட்டு குடும்பமா தான் இருக்கணும். தனித்தனியா உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், உங்க திறமையெல்லாம் காட்டலாம். ஆனா நம்ம குடும்பம் கூட்டு குடும்பமா தான் இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க சொல்லுங்க, நான் எடுத்த இந்த முடிவை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க முடிவை சொல்லுங்க.